ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஐலாண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி நார்த் பே ஐலாண்ட்ல இருந்து போர்ட் பிளேயர் வந்தாச்சு. போர்ட் பிளேயர்ல இருந்து நாங்கள் டேரக்டா ரூமுக்கு போயிட்டோம். அங்க வந்து நம்ம யோகியோட பேக்ல ஜிப்பு போயிடுச்சு அப்படிங்கறதுனால தைக்கலாம் கலவான் செய்யணும். பட் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய ஷாப்பிங் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்தமானோட போர்ட் பிளேயர்ல இருக்கிற பஜார், மெயின் பஜார் இருக்குதான். நம்ம ஊர் காய்கறி மார்க்கெட்டு, ஃப்ளவர் மார்க்கெட் மாதிரி எந்த மார்க்கெட்டும் நல்லா இருக்கு. அங்க வந்து நம்ம ஹரியும் ஈஸ்வரும் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்க வந்திருக்கோம். நம்ம மீதி பசங்க எல்லாம் வந்து டைரக்டா சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம தலைவர் வந்து சாவனீஸ் வாங்கணும். அப்படி என்ன வாங்குறான்றதை நாங்க இப்ப பார்த்தே ஆகணும். ஆக்சுவலா நேத்து நாங்க ஒரு கடைக்கு போனோம், அங்க நிறைய இருந்தது. அங்க 3 கீச்சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ வந்து சாவனீஸ் வாங்கணுங்கிறான். இப்ப என்ன வாங்கணும்னு நாங்க பார்த்தே தீரணுன்றக்காண்டி நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இப்ப நாங்க மார்க்கெட் போயிருக்கோம் இல்லையா, முடிச்சிட்டோம் எல்லா பர்ச்சேஸும். இவ்வளவுதான் அந்த பர்ச்சேஸ். இல்ல அது புதுசா வந்த கோகுல் போன் பண்ணி வாங்கிட்டு சொன்னா. அதான் இது கோகுல் வந்து என்னோட 2 கீச்சைன் பேண்ட் மாதிரி வாங்கிட்டு அது இருக்குதுல. இவனை விட அவன் நிறைய வாங்கிட்டாங்க நேர்ல வந்தவனோட. சாவனேஸ் வாங்கினான்னு சொன்னேன்ல, சாவனேஸ் சொல்லி என்ன வாங்கினாங்க அதை எடுத்து காட்டு. இதுலயா? அதுலதான் இருக்கு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கணும் வந்தோம், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சாவனேர்னு எங்களை சாவடிச்சான். என்ன வாங்கிருக்கான்னு நீங்க பார்த்தே ஆகணும். இதுல இல்ல அதுல தேடி எடுக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கான். இதுக்குதான் எங்களை சாவடிச்சு கூட்டு வந்தான். இதுவும் அதே 20 ரூபா கிச்சன் தான், 3ஓட 4 அவ்வளவுதான். இது 30 ரூபா சொன்னா ஒரு கடையில, 20 ரூபா இன்னொரு கடையில சொன்னா, 20 ரூபா கடையில வாங்க 30 ரூபா கடையில போய் வாங்க வந்தான். பெரிய பேசி 20 ரூபாய்க்கு வாங்கி வந்துருவாங்க. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம் தான் நீங்க வாங்கிறதுக்கு. இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கணும். மத்தபடி எல்லாம் மீதெல்லாம் உங்களுக்கு மெயின்லேண்ட்ல இருந்து தான் இங்க வருது. இதுவே மெயின்லேண்ட்ல வருது எங்களுக்கு தெரியல. அந்தமான் வந்தோம்னா சங்கம் வாங்கிட்டு போறோம் நாங்க. இப்ப நாங்க அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் வந்தோம். இது பியூர் வெஜ். ஆக்சுவலா அதான் இதுல லைட்டா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிப்போம். ஆல்ரெடி பசங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இப்ப நாங்க 3 பேர் மட்டும் வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு பேக்லாம் பண்ணிட்டு மற்றா பண்றது தான் பிளான். இவர் வந்து எங்களுக்காண்டி ரீல்ஸ் பண்றாரு, தலைவர் ரீல்ஸ் பண்றோம். இப்ப வந்து நம்ம ஆர்டர் பண்ண முதல் ஐட்டம் மினி இட்லி வந்துருச்சு. கோகுல் எப்படி பாருங்க? ஓகே, நல்லாதான் இருக்கு. பட் நம்ம ஊர் டேஸ்ட் இட்லி எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. சாம்பார் ஆஸ் யூசுவல் லாஸ்ட் டைம் சாப்பிட்ட மாதிரி தனியாக தான் இருக்கு. இன்னும் சட்னி கூட டிப் பண்ணியாச்சு. ஓகே, மற்ற ஹோட்டல் கம்பேர் பண்ண இட்லி டேஸ்ட் சூப்பர் தான். சென்னை தமிழ்நாடு இங்க வந்தா சாப்பிட்டுக்கலாம். இங்க காஸ்ட் எல்லாமே அதிகம் தான். ஆமா, காஸ்ட்லியான ஹோட்டல் தான். அதனாலதான் ஓரளவுக்கு டேஸ்ட் இருக்கு. ஈஸ்வர் என்ன சொல்லிருக்கீங்க? நான் வந்து ரவா ஆனியன் தோசை சொல்லியிருக்கேன். இவரும் அதேதான். தம்பி நீ என்னப்பா சொல்லியிருக்கேன்? பட்டர் நான் சொல்லியிருக்கேன். தோசை வேண்டாம். வேற என்ன சொல்லியிருக்கேன்? பட்டர் நான் விரும்பணும். சைடி சைடி கடாய் பன்னீர் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து சில்லி இட்லி. நம்ம வந்து ஆனியன் ஊத்தாப்பம். நான் வந்து ஃப்ரைட் இட்லி. எல்லாம் வர ஒன்னொன்னா காட்டுறோம். இது நம்ம ஈஸ்வர் பக்தா சொன்ன ரவானியன். சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சாம்பார் வந்து கம்மியா தான் தராங்க. எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்டா 5 ரூபா கேக்குறாங்க. நேத்து 5 ரூபா வாங்கிட்டாங்க. நேத்து இங்கதான் சாப்பிட்டோம் நைட்டு. ஆனா நேத்து நாங்க வந்து வீடியோ எடுக்கிற அளவு இல்லை. ஏன்னா எல்லாரும் டயர்டா இருந்தாங்க. ஆனியன் நிறைய போட்டுருக்காங்களா? ஆமா, ஆனியன் நிறைய இருந்தா எப்படி தூக்கு. ஆனியன் ஓகே தான், ஓரளவு போட்டிருக்காங்க. ஓகே தான். சென்னைக்கு போகாதீங்க. இவனும் சென்னை போறான், இவனும் சென்னை வரான். இங்க இருந்து சென்னை தூரம். பிளைட்லயே 2.5 மணி நேரம் ஆகுது. பக்தா நேத்து வந்து உடம்பு சரியில்லை பிளைன் தோசை ஆர்டர் பண்ணாரு. அதையும் அவரால் முழுசா சாப்பிட முடியல. இப்ப நேத்து பிளைன் தோசைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அது பாக்குறவங்களுக்கே தெரியும். நீ சாப்பிட்டவன் சொல்லு. டேஸ்ட் ஆனா ரொம்ப டீசெண்டா இருக்கு. ஆக்சுவலி ரவா தோசை வந்து டீசெண்டா இருக்கு. ரவா தெரியுதா? தெரியுது. டீசெண்டா இருக்கு. ரவா தோசை மாதிரி இருக்கு. சாம்பார் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். சட்னி பெட்டரா தான் இருக்கு. நேத்தே சாப்பிட்டோம். அதுக்கு கார்த்தி சொன்ன ஆனியன் ஊத்தாப்பம் வந்திருக்கு. கார்த்தி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். டேய் அதுதான் எல்லாரும் தெரியுமாடா. சென்னையில கிடைக்கிறவங்க கிடைச்சதுன்னா இங்கேடா இப்ப வந்து இப்படி இருக்க போறோம். இது எப்படி இருக்கு?
நேற்று சாப்பிட்டு தோசையை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நேற்று பிரெயின் தோசை சாப்பிட்டா நீங்க ஆணி ஊற்ற போகிறான். நேற்று இவனும் பேஷண்ட் தான், அதனால பிரெயின் தோசை வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு கொஞ்சம் அதனால சாப்பிட்டுருக்கேன். இப்போ வெங்கட் சொன்ன பன்னீர் கடாய் பன்னீரும் நானும் வந்துருச்சு. வெங்கட் சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. 4 நாளா இதான் சாப்பிடுறேன், வரைக்கும் திருப்பி சாப்பிடறான்னு தெரியல. அதான் இல்ல 4 நாளா கேட்டா ரொட்டி சாப்பிட்டேன், இன்னைக்கு தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவான். நாங்கெல்லாம் தோசை இட்லி கிடைக்காதனால இங்க வந்து இட்லி தோசை சாப்பிட்டு இருக்கோம். அங்கேயே கிடைச்சது இதெல்லாம், திரும்ப வந்து இதே சாப்பிட்றேன் ஏன் தெரியல. ஆனா நேத்து நானும் அவனும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட்டோம். மசாலா பட்டர் இல்லைங்க நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. பட்டர் நல்லா ரொம்ப பட்டர் பார்த்தாலே தெரியும், அவ்வளவு பட்டர் இருக்குது. கடாய் பண்ணிடும் ஸ்பைசியா தான். ஜிகி ஜிகின்னு மின்றது ஃபுல்லா பட்டர் தான். கடாய் பண்ணி ஸ்பைசியா அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கு போல. என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு அவரு. இது யோகி சொன்ன சில்லி இட்லி எப்படி பாருங்க. ஓகேதான், நார்மல் சில்லி இட்லி தான் இருக்கு. அவன் ஸ்பெஷலா தான் ஒண்ணு. ஏன்னா சாசியா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? கொஞ்சம் சாப்பியா இருக்கு, ஆனா ரொம்ப பத்தப்பொடியை போட்டு புரட்டி எடுத்துட்டானுங்க. இப்போ காரமா இல்ல, குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கு. காரமா இல்ல இல்ல கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசி தான், ரொம்ப இல்லை. நான் சொன்ன அந்த ஃப்ரைட் இட்லி வச்சு கடைசியா இட்லியே பஜ்ஜி மாவுல போட்டு பஜ்ஜி மாதிரி பொரிச்சு கொடுத்துருக்காங்க. சொன்னாங்க டீப் ஃப்ரைலாம் வரணும், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வாங்க. அந்த வித்தியாசமா நல்லா இருக்கு. இட்லியில பஜ்ஜி போட்டு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. சப்பாத்தி கேட்டா ஹாட் பேக்கோட மொத்தமா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது அந்த கிரேவியை காலி பண்றதுக்காண்டி சப்பாத்தி வாங்குறீங்களா இல்ல வயிறு ஃபுல்லாலாம் வாங்குறீங்களா? வயிறும் ஃபுல்லாகும், கிரேவியும் காலி பண்ணணும். அதுக்கு எந்த கையில எடுக்கிறான்னு பாருங்க. அடுத்து செச்சு கையில் எடுக்க கூடாதுன்னு ஓகே தான். 2 கையும் கழுவிட்டோம், நாங்க தான் போய் கழுவிட்டோம் தான். சப்பாத்தி எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கா? சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்காது. பக்தா எப்படி பாருக்கு சப்பாத்தி? இங்க அந்தமான் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்குங்கிறியா? ஆமாங்க, அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கு. கிரேவி இப்பதான் இந்த கிரேவியை சாப்பிடறதுனால சொல்றாங்க கிரேவி சாப்பிடுறாங்க. நவ தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வீடியோ காண்டி மெதுவா சாப்பிடாதீங்கன்னு நினைக்கிறாங்க. அவன் எப்பயுமே அப்படிதான் சாப்பிடுவான். எங்கால டைம் லாப்ஸ்ல வீடியோ எடுத்தாலே ஸ்லோவா தான் தெரியுமா, அந்த அளவு லெஜெண்டு. இந்த ஹோட்டல் வந்து ஆம்பியன்ஸாகவும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா ஏசியோட உங்களுக்கு ஆம்பியன்ஸாகவும் நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக வெஜ்ஜு சாப்பிடலாம். நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. பில்லு வந்து 1806 வந்துச்சு. ஆக்சுவலாக டீசெண்டான ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆம்பியன்ஸ் பின்னாடி பண்ணியிருக்கோம். உள்ள காமிச்சா இது வந்து வெளியே 2 சைடுமே இருக்கு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்தமான ஆரம்பத்தின் ஸ்ட்ரீட்லயும் இங்க இருக்கு. அது பக்கத்துல ஆங்கிலேயர் கோயில் அந்த பந்தல் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த பந்தல் அப்படியே பக்கத்துல அந்த நீங்க அன்னபூர்ணா போனீங்கன்னா மேப்ல வந்துடும். நீங்க வந்து அந்தமான் வரீங்க, ஒரு வெஜ்ஜி கடை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஸோ நாங்கள் என்னன்னா அந்தமான்ல இருந்து மொத்தமா ஒரு 5 பேர் 6 பேர் வந்திருக்கோம் இந்த ட்ரிப்புக்கு. வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மூலியமா வந்திருக்கோம். பேக்கேஜ் யார்கிட்ட புக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வே ஃபைண்ட் ட்ரிப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிட்ட பேக்கேஜ் வாங்கியிருந்தோம். மொத்தமாகவே எங்களுக்கு 5 days and 5 nights ஐட்டினரி அவங்களே பிளான் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மொத்த பிளான்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்த காஸ்ட் ஆஃப் த ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்க பேக்கேஜ் மட்டும் ஒரு 15,000 rupees ஆச்சு. அந்த 15,000லேயே எங்களுக்கு வந்துட்டு மொத்த டூர் பிளானிங்க அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக என்ன இருந்ததுன்னா அதில் அவங்க ஐட்டினரி பிளானு ப்ளஸ் அது இல்லாமக்கி அவங்களோட ஒரு ஐலாண்ட் ஹாப்பிங்க்கும் எங்களோட ஃபெரி டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துலையும் நாங்கள் ஸ்டே பண்ணதுக்கான ஸ்டே, அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் இருந்தது. பட் அந்த இடத்துலையும் கூட ஸோ ராதாகிருஷ்ணா ஹோட்டலில் வந்துட்டு அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேக்கேஜில் போனதுனால எங்களுக்கு அதை ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் பேக்கேஜ் எங்களுக்கு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடச்சிருந்தாங்க எங்கெல்லாம் தங்கினோமோ. அண்ட் ஓவராலாக சிட்டி உள்ள சுற்றுறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த எல்லாமே ஆல் புட் டுகெதர் எங்களுக்கு மொத்த சைட் சீயிங்கான காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்போட பேக்கேஜ்லேயே வந்துருச்சு. ஓவராலாக அந்த காஸ்ட்டும் ரொம்ப ரீசனபிள்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற
ட்ரிப் பேக்கேஜஸ்லாம் கம்பேர் பண்ணோம். பேசிக்கலி வெங்கட் எங்கள் டீமில் வந்திருந்தாரு, அவர் தான் நிறைய பேக்கேஜஸ் கவர் பண்ணியிருந்தாரு. அந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பராக இருந்ததுங்க நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அண்ட் இதுவுமே கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி இந்த ரேட்டு கொண்டு வந்தோம். நாங்கள் ஒரு 6 பேர் இயர் எண்டில் கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பண்ணதுனால கொஞ்சம் பர் ஹெட் ஒரு 2,000 to 3,000 கிட்ட கம்மி பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். 15,000 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனபிள் ரேட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் மொத்த பிளானையும் அவங்க பிளான் பண்ணி கொடுத்து எந்த ஹேசலும் இல்லாமல் அந்த ட்ரிப்பை பண்ணி கொடுத்ததுல we were all satisfied. அதனால அண்ட் அசோசியேஷனில் அங்கங்கெல்லாமும் அவங்களுக்கு ஆள் தெரிஞ்சிருந்தாங்க. இந்த ஃபெரி டிக்கெட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தப்போலாம் ஒருத்தர்கிட்ட பேசிலாம் ஒருத்தர் ஆள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி என்ன ப்ராப்ளம் அட்லீஸ்ட் கேட்கவாதுக்கு ஆள் வந்தாங்க. ஸோ ஓவராலாக அது டீசெண்டாக இருந்தது. மெயின்லேண்டில் மோனிஷான்னு ஒருத்தவங்க தான் எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணாங்க இந்த மொத்த பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் ஐலேண்டில் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்தார். அவர் தான் இந்த பேக்கேஜ் ஃபுல்லாக எஸ்கார்ட் பண்ணி ஏர்போர்ட் எஸ்கார்ட் பண்ணி மற்ற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் ட்ரிப்பாக ஆள் அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களை மொத்தமாக ஃபுல்லாக கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணது எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓவராலாக டீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ திங்க் எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஃபெரி டிக்கெட்ஸ் வந்துட்டு எங்களில் ஒரே ஒரு ஆள் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டை வரல அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் கேன்சல் பண்ணிட்டாங்க. பேக்கேஜோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேக்கேஜை நாங்கள் திருப்பி தர மாட்டோம். பிட்வீன் ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு 1 to 15 நாளைக்கு உள்ள அந்த டைமில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜை திருப்பி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் 48 hours முன்னாடி நீங்கள் ஒரு வேளை கேன்சல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபெரி டிக்கெட்ஸ் மட்டும் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நான் ஆர்கியூ பண்ணி இல்லை இது பண்ணி ஃபெரி டிக்கெட்ஸ் மட்டும் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு ஃபெரி டிக்கெட்டுமே அரௌண்ட் ஒரு 1,000 to 1,500 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு 5,000 to 5,500 கிட்ட மினிமம் வந்துருக்கும் எங்களுக்கு. ஸோ இட்ஸ் குவைட் சம் எங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வந்திருந்ததுன்னா. பட் அது வரல. அது ஒன்று மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது இந்த என்டையர் ட்ரிப்பில். அதை தாண்டி ஓவராலாக ஒரு டீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எங்கள் ரூமில் போய் தூங்கிட்டோம். உடனே ஃபுல் டயர்ட்னால இவங்க டான்ஸ் பிளான்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஈஸ்வர் வந்து ஜாலியாக இருந்தோம். அதனால இப்போது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காலையில் 6 மணிக்கே ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி 7:25 ஃப்ளைட்டை பிடிச்சி இப்போ சென்னையே வந்துட்டோம். அங்கே போர்ட் பிளேயரில் ஏன் உங்களுக்கு ஃப்ளைட்டு அதெல்லாம் காமிக்கலன்னா அங்கே அது மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்க ஏர்போர்ட்டு. அதனால ஃபோட்டோ வீடியோ நாட் அலோட். அதனால சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து உங்களுக்கு அங்கே திரும்ப இது பண்ணுறோம். இதோட இந்த ட்ரிப்பு முடியுது. அடுத்த ட்ரிப்ல சந்திக்கிறோம். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்